Daily. Taste the Daily. மதுரை கூடல்புதூரில் டீ வாங்க சென்ற மனவளர்ச்சி குன்றிய இளம்பெண் காணாமல் போன சம்பவத்தில் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடல்புதூரில் வசித்து வரும் மகேஸ்வரி என்பவரின் மனவளர்ச்சி குன்றிய 25 வயது மகள் கடந்த 6 நாட்களுக்கு முன் மாயமான நிலையில் அருகாமை பகுதிகளில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை குடும்பத்தினரே கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் போலீசார் அலட்சியமாக காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் மகளை எப்படியாவது கண்டுபிடித்து தருமாறு குடும்பத்தினர் மிகுந்த கவலையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நாளையில இருந்து நாங்க சாயங்காலம் காலையிலும் போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம முதலமைச்சர் வந்திருக்காங்க, எல்லாரும் பாதுகாப்புக்கு அங்க போயிருக்காங்க, நீங்க இருங்கம்மா, நாங்க என்னது எல்லா இடத்துலயும் நாங்க சிக்னலுக்கு அப்புறம் நாங்க கொடுத்துருக்கோம், வேலை நடந்துகிட்டு இருக்குன்னுட்டு இந்த பதில 14ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பதில தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இப்ப நாங்க கலெக்டர்கிட்ட எங்களுக்கு அவங்க தேடி கொடுக்கல, அதனால கலெக்டர்கிட்ட நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். என் பிள்ளைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, என் பிள்ளை உயிரோட இருக்கா இல்லன்னு தெரியல, அதுதான் எங்களுக்கு மனசு வேதனை ஆயிடுச்சு. திருவாரூர் மாவட்டம் விளமல் அருகே சாய்ந்த நிலையில் இருக்கும் மின் கம்பத்தை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் போக்குவரத்து அதிகம் காணப்படும் சாலையோரம் உள்ள மின் கம்பம் எப்போது சாய்ந்து விழுமோ என்ற நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடனேயே செல்லும் நிலை காணப்படுகிறது. அப்பகுதியில் குடியிருப்புகளும் அதிக அளவில் இருப்பதால் அசம்பாவிதம் நிகழும் முன்பு மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என மின்வாரியத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கோழிக்குத்தி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட மூலவர் உள்ள இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழா 16ஆம் தேதி துவங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தாயாருடன் பவனி வந்து பெருமாள் அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதிய பேருந்து வசதிகளின்றி பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலை கிராமங்களான பூம்பாறை, கிளாவரை, மன்னவனூர், குண்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து படிக்கட்டில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் அவல நிலை இருந்து வருகிறது. இதுகுறித்து விடியாத திமுக அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆபத்தான முறையில் நடைபெற்று வரும் சாலை பணிகளால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரநேரியிலிருந்து வல்லம் சிப்காட் வழியாக ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் இணைப்பு சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடைபெறுகிறது. ஆனால் இங்கு ஆபத்தான முறையில் ஜல்லிக்கற்கள் நிறைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் இடறி விழுவது, டயர் பஞ்சர் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளன. தஞ்சையில் சம்பா சாகுபடி நடவு பணி தாமதமானதால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதை அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பொழிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழக அரசு நெல் கொள்முதல் பணியை தாமதப்படுத்தியதால் சம்பா நடவு பணியும் தாமதமானது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து 10,000 கன அடி நீர் திறக்கவும், நீர் திறக்கப்படும் கால அளவை பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றுக்கு சொன்ன உடனே ஒரு 7,000 எடுத்துருக்காங்க. அந்த 7,000 கண்ணாடி தண்ணி திருச்சி பக்கம் சரியாகவே கல்லணைக்கு 4,000 கண்ணாடி தான் சேரும். அது எல்லாத்துக்கும் ஒரு 2 மீட்டிங் இன்னும் தண்ணி தேவை. இதுக்கப்புறம் லேட்டாக பட்டதுல பிப்ரவரி 15 வரைக்கும் தண்ணி வேணும். இப்போ உடனடியாக நீங்கள் 10,000 தண்ணி எடுத்தால் தான் 7,000 கண்ணாடி கல்லணைக்கு சேரும். நீங்கள் 7,000 கண்ணாடி எடுத்தது 4,000 3,000 கண்ணாடி தான் வருது, தண்ணி பத்தாது. உடனே தண்ணி 10,000 ஆக்கணும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 15 தேதி வரைக்கும் எங்கெங்கே தேவையோ அங்கே தண்ணி கொடுக்கணும். 28ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறதை தவிர்த்து நீங்கள் தொடர்ந்து தண்ணியை கொடுக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை நிறுத்தி செல்ல வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நிற்காமல் செல்வதால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட தூரம் நடக்கும் நிலை இருந்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை நிறுத்தி செல்ல கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் பெருங்களத்தூர் மண்டலத்தில் 2 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வணிக வளாகம் பூட்டியே கிடப்பதால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநகராட்சி நிதியில் இருந்து பெருங்களத்தூரில் கட்டப்பட்ட இந்த வணிக வளாகத்தில் கடை வாடகை அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் வாடகைக்கு எடுக்க வணிகர்களும் முன்வரவில்லை. இதனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக வளாகம் பூட்டி கிடக்கும் நிலையில் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வாடகையை குறைக்க வேண்டும் அல்லது மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு வணிக வளாகத்தை சமுதாய நலக்கூடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.